அனைவருக்கும் வணக்கம். நான் டோமினிக் சேவியர், தமிழாசிரியர், மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி. இன்றைய நாளில் நான் 9ஆம் வகுப்பிற்கான தமிழ் விடு தூது என்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தமிழின் பெருமையை பாட பல்வேறு கவிஞர்கள் கையாண்ட உத்திகள் பற்பல. அவற்றுள் கவிதை ஓர் கருவியாகும். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூதாகும். ஒருவர் தம் கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க பிறிதொருவரை தூதாக அனுப்புவது மரபு. தமிழில் அகத்தூது, புறத்தூது என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. தொல்காப்பியர் ஓதல், பகை, தூது இவை பிரிவே என்கிறார். எனவே இவ்வாறு சொல்லும்போது தூதுக்கு 3ஆம் இடம் கொடுத்திருக்கின்றார். ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்றும் கூறியிருக்கின்றார். தூது செல்வதற்கான வாயில்களாக தோழி, தாயே, பார்ப்பான், பாங்கன், பாணன், பாடினி, இளையோர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர் கண்டோர், யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப என்று தூது செல்வதற்கான வாயில்களாக தொல்காப்பியர் அழகுபட தனது கற்பியலில் குறிப்பிடுகின்றார். தூதுக்கான இலக்கணத்தை இலக்கண விளக்க பாட்டியல் பின்வருமாறு கூறுகிறது. பயில் தரும் களிவெண்பாவினாலே உயர்தனை பொருளையும் அக்கிரிணை பொருளையும் சந்தியில் விடுத்தல் முந்துரு தூதென பாட்டியர் புலவர் நாட்டினர் தெளிந்தே என்று அழகாக வரையறை கூறுகின்றது. தூது செல்வதற்குரிய பொருள்களாக இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிள்ளை, பயில் தரும் மேகம், பேதை நெஞ்சம், தென்றல், பிரமரம், ஈரைந்தும் தூதுரைத்து வாங்கும் தொடை என்கிறார் தொல்காப்பியர். மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தனது காதலை வெளிப்படுத்த எவ்வளவோ பொருள்கள் இருக்கின்ற போது தமிழை தூதாக விட வேண்டும், தமிழினுடைய அருமை பெருமைகளெல்லாம் கூறி தமிழை தூதாக அனுப்புகின்றார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பாடத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். கண்களுக்கு 2 இமைகளைப் போல 2 பூக்களை தொடுத்து மாலையாக சூடுவதற்கு கண்ணி என்று பெயர். அந்த அடிப்படையிலே 2 செயல்களால் ஆன பாடல்களை எதுகை வடிவிலே அமைத்து பாடிய பாடல் மரபுக்கு கண்ணி என்று பெயர். தமிழ் விடு தூதிலே 268 கண்ணிகளை கொண்டு பாடப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது பாருங்கள். இப்பாடலை 1930ஆம் ஆண்டு உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள் தொகுத்தளித்திருக்கின்றார்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு. அவர் தொகுத்தளித்த பின் தான் இந்த தூது இலக்கியம் இவ்வளவு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பது இந்த தமிழ் உலகத்திற்கு அறிந்த ஒன்றாக உண்மையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த பாடலை இன்னார் என்று பாடினார் என்று தெரியாதது தமிழுக்கு ஒரு பக்கம் இழிவென்றாலும் இன்னொரு பக்கம் தமிழுடைய பெருமையை அந்த காலத்திலே ஓலைச்சுவடி மற்றவற்றெல்லாம் கூறினதனால் அது கிடைக்காமல் போயிருக்கலாம் என்ற நாம் எண்ண தோன்றுகிறது. இப்போது நாம் பாடத்திற்குள் நேரடியாக செல்லலாம். 16 அடிகளை கொண்ட கன்னிகளை கொண்ட பாடலாக நம்முடைய தமிழ் விடு தூது பாடல் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். அதிலே முதல் 8 அடிகள் சீர்பெற்ற செல்வம் என்ற தலைப்பிலே முதல் 8 அடிகள் நமக்கான மனப்பாட பாடலாக இருக்கிறது. இப்போது அதை நான் பாடுகிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோட் உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு, விளம்ப கேள் விளம்ப கேள், மண்ணில் குறமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பார்க்கு உறவென்றும் 3 இனத்தும் உண்டோ, உறவென்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்தென்று சிந்தாமணியாயிருந்த உனை, திறமெல்லாம் வந்தென்று சிந்தாமணியாயிருந்த உனை, சிந்தென்று சொல்லிய நான் சிந்துமே, சிந்தென்று சொல்லியனா சிந்துமே. இப்போது இந்த பாடலுடைய 8 அடிகளுக்குள்ள விளக்கத்தை முதலில் நாம் பார்ப்போம். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே.
என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே. அதாவது தமிழ் விடுத்தூதிலே தித்திக்கின்ற தெளிந்த அமுதமாக, அதாவது எவ்வளவுதான் சிறப்புக்குரிய அள்ள அள்ள குறையாத அமுதம் அது யாருக்கு கிடைக்கும்? தேவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள், நமக்கு இல்லை. ஆனால் தமிழ் தித்திக்கின்ற அமுதமாக விளங்குகின்றது, தெளிந்த அமுதமாக விளங்குகின்றது. வீடு வேறு அளிக்கக்கூடிய கனியை நமக்கு தருகின்றது. அது மட்டுமல்ல, முத்தமிழாக விளங்குகின்றது. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழால் அழகு பெற்றிருக்கின்றது. நம்முடைய அறிவுக்குள் உண்ணப்படக்கூடிய தேனாக விளங்குகின்றது. ஏனென்றால் புத்திக்குள் உண்ணப்படும் தேன் என்று சொல்லும்போது நம்முடைய அறிவுக்கு அறிவாக விருந்து படைக்கின்ற ஒன்றாக தமிழ் விடுத்தூதானது இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழிடம் விண்ணப்பத்தை ஒன்று வைக்கின்றார் கவிஞர். என்ன விண்ணப்பத்தை வைக்கின்றார்? நான் கூறுவதை கொஞ்சம் கேட்பாயாக, நான் கூறுவதை கொஞ்சம் கேட்பாயாக என்ற விண்ணப்பத்தை வைக்கின்றார். இப்போது அது என்ன விண்ணப்பம் என்று பார்ப்போமா? மண்ணில் குரம் என்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்றும் மூன்றினத்தும் உண்டோ. இந்த உலகத்திலே குறவஞ்சி இலக்கியம் என்றும் பள்ளு இலக்கியம் என்றும் கவிதை நூலார், சங்க இலக்கிய புலவர்கள் நமக்கு படிப்பதற்கான நூல்களாக வகுத்து தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்கின்ற போது தமிழினுடைய பெருமைகளை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். துறை, தாளிசை, விருத்தம் என்ற 3 பாவினங்களால் சுட்டுவது மரபாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே அப்படி என்று கூறுகின்ற போது ஒளி பொருந்திய மணியாக விளங்கக்கூடிய சீவக சிந்தாமணி ஒளி குறையாத மணியாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட ஒளி குறையாத மணியாக விளங்கக்கூடிய அந்த சிந்தாமணியை சிந்து என்ற ஒரு வகைக்குள்ளே அடக்குவது எந்த விதத்தில் நியாயம்? அவ்வாறு அடக்கி என்று சொல்லியனா அற்று விழட்டும். இந்த நாக்கு, சொல்லிய நாக்கு இற்று போகட்டும். இது மட்டுமா? முற்றுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், முக்குணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். ராசதம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 குணங்கள் தான் இந்த உலகத்திலே எல்லாம் துறந்த முனிவர்களுக்கே அந்த 3 குணங்கள் தான் இருக்கின்றது. ஆனால் உனக்கோ 9-10 வகையான குணங்கள் இருக்கின்றது. செறிவு, தெளிவு, சமநிலை உள்ளிட்ட 10 வகையான குணங்களால் நீ அழகு பொருந்தியதாய் இருக்கின்றாய். இது மட்டுமா உனக்கு பெருமை? இந்த உலகத்திலே மனிதர்கள் உண்டாக்கிய வண்ணங்கள் 5ற்கு மேல் கிடையாது. என்னென்ன வண்ணங்கள் என்று உங்களுக்கே தெரியும். நான் கூறுகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் என்ற 5 நிறங்கள் தான். இதற்கு மேல் வேறு எந்த நிறங்களும் கிடையாது. ஆனால் நீயோ 100 விதமான வண்ணங்களை கொண்டு அழகோடு மிளிர்கிறாயே. உன்னுடைய பெருமையை நான் எவ்வாறு சொல்வது? ஒளிகிசை வண்ணம், தூங்கிசை வண்ணம் என்ற பல்வேறு அழகுகளால் நீ நிறைந்திருக்கிறாயே. இது மட்டுமா உன்னை நான் கூற முடியும்? இந்த உலகத்திலே 6 சுவைகள் மட்டுமே இருக்கிறது. மனிதர்களால் உண்டாக்கிய சுவைகள் வெறும் 6 மட்டும்தான். நாம் நாவாலும் மனதாலும் உணரக்கூடிய சுவைகள். ஆனால் நீயோ 9 சுவையோடு ஒளிர்கின்றாய். என்னென்ன? நகை, அழுகை, இழிவிரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சமநிலை என்ற 9 குணங்களோடு அழகுட மிளிர்கிறாயே. இது மட்டுமா? இந்த உலகத்திலே பேரழகு என்ற ஒன்று மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கிறது என்றால் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது அகழகு ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஆனால் நீயோ 8 விதமான அழகோடு ஒளிர்கின்றாயே. தொன்மை, தோல், விருந்து, இளைவு, இயைவு, புலன், விருந்து என்ற 8 விதமான அழகோடு மிளிர்கின்றாயே. உன்னை குறை சொல்வதற்கு இந்த உலகத்திலே எதுவுமே இல்லையே. இப்படிப்பட்ட தமிழாக விளங்கக்கூடிய என்னிடம் நீ உயிராக விளங்குகின்றாய். என் உள்ளத்துள் உறவாடி என்னை வாழ வைக்கின்றாய். இருந்தமிழே உன்னால் இருந்தேன்,
விருந்தமிழ்தம் என்றளம் வேண்டலேன். இப்படி சிறப்புக்குரிய தமிழே, நான் இதுவரை வாழ்கின்றேன் என்றால் அது உன்னால் மட்டுமே. நீ மட்டும்தான் எனக்கு நான் உயிரோடு இருப்பதற்கான காரியத்தை செய்ய முடியும். எனவே தமிழே, நான் வாழ வேண்டுமென்றால், இந்த உலகத்திலே நிலைத்து வாழ வேண்டுமென்றால், என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மதுரையிலே கோயில் கொண்டிருக்கின்ற சொக்கநாதனிடம் சென்று என்னுடைய அருமை பெருமையெல்லாம் கூறி அவனிடம் மாலை வாங்கி வா. அவ்வாறு வாங்கி வருகின்ற நாளுக்காய் நான் காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறது உங்கள் டோமினிக் சேவியர்.